நம்ம சபைகளில் சாட்சி சொல்கிறதுக்கு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஆனால் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோமா அவங்களுக்கு? சுவிசேஷம் எப்படி வெளியிலே சென்று சொல்ல வேண்டும், எப்படி முழங்கால் போடணும், எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி பைபிள் வாசிக்கணும், அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய கிருபையை அவங்க கையில் கொடுக்குறோமாங்கிறது பெரியது. சிறு பிள்ளைகளுக்கே நம்ம கற்றுக் கொடுக்கணும். சிறு பிள்ளைகளுக்கே சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைங்களே சொல்லுங்க நிறைய இடங்களில். எத்தனை இடங்களில் நம்ம இந்த மாதிரியான சோல் வின்னர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம சபைகளில் ஆரம்பிச்சிருக்கோம். சோல் வின்னர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம், டிசேபிள்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம். வெளியில் போவோம் நாங்கள். என்னங்க வெளியில் போவோம்? வெளியில் போகணுன்னா வெளியில் நிறைய ட்ரைனிங் கேம்ப் அதுக்காக போவோம். சோல் வின்னர்ஸ் கேம்ப் வெளியில் நடத்துகிறாங்க, அவங்க எதுக்கு போகிறாங்க. ஆனால் நான் என்ன நடத்துகிறேன், சபை தானே இது எல்லாம் இருக்குது. நம்ம ஏன் இந்த மாதிரியான எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் சரியான முறைப்படி? ஏன்னா நம்ம சபைகளில் வர்றவங்க நிறைய பேருடைய குடும்பங்களே இன்னும் முழுவதுமாக கர்த்தருக்குள்ளே வராமல் இருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய மூக்கை வெட்டாமல் மலரை கொடுத்து மோர்ந்து பார்க்க வைக்கணும். சில நேரத்தில் மூக்கை வெட்டிடுறோம். வெட்டின பிறகு அவங்க என்னத்தான் நீங்கள் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒன்றுமே எடுக்க மாட்டேங்குது.